தேர்தலில் ஜெயிச்சிட்டார், பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார். வாழ்த்துக்கள் திரு விஜய். என்ன பண்ணாங்க? ஃபஸ்ட்டு யாருக்கு நன்றி சொன்னார்? ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி சொன்னாரா? இல்லையே. அவரை தேர்ந்தெடுத்த 2 தொகுதி மக்களுக்கு நன்றி சொன்னாரா? இல்லையே. இல்லை அவருக்காக வேலை பார்த்த அவருடைய கட்சி நிர்வாகிகளுக்கு நன்றி சொன்னாரா? ஃபேன்ஸ்க்கு நன்றி சொன்னாரா? இல்லையே. யாருக்கு நன்றி சொன்னார்? மோடி அவர்களுக்கு முதல் நன்றியை தெரிவிக்கிறார். இவர் பாஜக ஆர்எஸ்எஸ்ஸிற்கு உள்ளே வராமல் தடுப்பதற்காக விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறாங்களா? ஒரு 2 மந்திரி சபை சீட்டுக்காக ஒட்டுமொத்த காங்கிரஸ், இந்தியா முழுக்க காங்கிரஸ் கட்சியை ஊற்றி மூட முடிவு செய்து விட்டார்கள் நினைக்கிறேன். சிலருடைய ஈகோஸ்க்காக ஐ திங்க் ராகுல் காந்தியை இப்படி ஒரு முடிவை எடுக்க வைத்திருக்கிறார்கள். இது மிகப்பெரிய தாக்கத்தை இந்திய அளவில் காங்கிரஸுக்கு ஏற்படுத்தும். காங்கிரஸுடைய நம்பகத்தன்மை என்ன ஆகும் அப்படின்றது முக்கியமான கேள்வி. முக்கியமான தேர்தல் வருகிறது. உத்தரப்பிரதேசத்தில் முக்கியமான தேர்தல் வருது. திரு அகிலேஷ் யாதவ் அவர்களோட கூட்டணி வைக்க போகிறாரு. இப்போ திரு அகிலேஷ் யாதவ் திமுக கூட்டணியிலேருந்து மறுநாளே மாறி போயிட்டாங்களே, இவங்க நமக்கு நம்பகமான ஆள் தானா அப்படின்னு சொல்லி யோசிக்க மாட்டாரா? அகிலேஷ் யாதவ் விட்டுருங்க, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் யோசிக்க மாட்டாங்களா? அவர்கள் நினைத்து பார்க்க மாட்டார்களா? என்ன இப்படி ஒரு நம்பகத்தன்மையற்ற கூட்டணிக்கு எப்படி ஓட்டு போடுறதுன்னு யோசிக்க மாட்டாங்களா? உத்தவ் தாக்கரே அவர்கள் என்ன யோசிப்பார்? தேஜஸ்வி யாதவ் அவர்கள் என்ன யோசிப்பார்? இது ஒரு கொள்கை கூட்டணி. பாசிச பாஜகவை விரட்டி அடிக்க வேண்டும் அப்படின்னு உருவாக்கப்பட்ட கொள்கை கூட்டணி. இதில் வேறு எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதிமுக ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னுது. இந்த 5 எம்எல்ஏக்களை வச்சு என்ன பண்ண முடியும்? 5 எம்எல்ஏக்கள் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஆதரவு வந்துடுமா? இன்னும் பலருடைய இது தேவை தானே. யார் கொடுக்க போகிறா ஆதரவு? இவர்கள் சொல்லக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே பார்த்திங்கனாலே 120 தானே வரும். அவங்கக்கிட்ட பேசணும், இவங்கக்கிட்ட பேசணுன்றாங்க. அதிமுக நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்குறேன், அங்கே பெரிய கலவரம் போயிட்டுருக்கு. அவங்க ஆதரவு கொடுத்தா அந்த ஆதரவை ஏற்றுக்கொள்வாரா, இல்லை இந்த ஆதரவை ஏற்றுக்கொள்வாரா? அப்போ அந்த ஆதரவை ஏற்றுக்கொண்டு தானே அவர் செயல்பட முடியும். அதாவது ஏதோ இவர்கள் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் செய்வதாக நினைத்து கொண்டு கொல்லிக்கட்டையை எடுத்து தலையை சொரிந்து கொண்டிருக்கிறார்கள் காங்கிரஸ்காரர்கள். இதனுடைய பலனை இவங்கள ஒட்டுமொத்த காங்கிரஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த காங்கிரஸும் இதை அனுபவிக்க போகிறது. அதுதான் சொல்கிறேன் இல்லையா, ஒரு கூட்டணியிலிருந்து நாங்கள் அதற்கு நேரெதிரான கூட்டணிக்கு செல்கிறோம் அப்படின்னா மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு தேர்தலுக்கான வெறும் தேர்தலோடு முடிந்து போகக்கூடிய விஷயம் அல்ல. இது தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாத்திற்கும் காலம் பதில் சொல்லும். இப்போது இன்னொரு கேள்வி என்ன வருகிறதுனா, இதை ஏன் காங்கிரஸ் தலைமை அறிவிக்கலை? எல்லா டெசிஷனும் ஸ்டேட் யூனிட்ஸ் தான் எடுப்பாங்களா? இப்படி அப்படிப்பட்ட ஜனநாயக கட்சியாக காங்கிரஸ் இதை ஸ்டேட் யூனிட் எடுத்துட்டாங்களா? மக்களவை தேர்தலுக்கும் சேர்த்தே டெசிஷன் எடுத்துட்டாங்களா? எப்படி வாய்ப்பு? எப்படி அது பாசிபிலிட்டியே கிடையாது. அப்படி ஒரு அதிகாரம் ஸ்டேட் யூனிட்ஸ்க்கு கொடுத்துருவாங்களா காங்கிரஸ்? அப்போ என்னென்னா, அவர்கள் மைண்டில் ஒரு அச்சம் இருக்கிறது, காங்கிரஸ் மைண்டில் ஒரு அச்சம் இருக்கிறது. இந்த டெசிஷன் பேக் ஃபயர் ஆனால் இது காங்கிரஸ் தலைமை எடுத்த முடிவு அல்ல, இது ஸ்டேட் யூனிட் எடுத்த முடிவு, எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அதை டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிறதுக்காக இப்படி ஒரு யுத்தியை கையாண்டிருக்கிறார்கள். ஆனால் இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, யார் செயல்பட்டிருப்பா அப்படின்றதை எல்லாரும் அறிவார்கள். ஒரு முடிவு எடுக்கும் பொழுது அந்த முடிவில் திடமாக இருக்க வேண்டும். அதுதான் ஒரு ஆளுமை மிக்க தலைமைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. வேவர் ஆகக்கூடாது. ஐயோ இப்படி போய்ட்டுமே, இப்படி போயிருந்தால் தப்பாயிடுமா, அப்படி போயிட்டால் சரியாயிடுமா, இப்படி போயிட்டால் சரியாயிடுமா, இது சரியாயிடுமா, இந்த டிசிஷன் இப்போ எடுத்துட்டோம், நாளைக்கு இதை மாற்றி எடுப்போம். துக்ளக் தர்பார் மாதிரி அரசியல் நடந்தால் அது அந்த ஆளுமை மீது மக்களுக்கு ஒரு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தும், தலைமை மீது அதிருப்தியை ஏற்படுத்தும். இதை கூட புரிந்து கொள்ள முடியாதவர்களாக இருக்கிறார்கள் என்ற வருத்தம் தான் இருக்கிறது.
The Chennai Silks in Mega Summer Sale.